சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் என்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். ஃபெலிக்ஸ் வணக்கம். மேற்கு மண்டலம், அந்த கொங்கு பெல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கு மண்டலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கும் பயங்கரமான ஒரு மோதல் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வார்த்தை போர் நடக்குது. எல்லாரும் அவரை பற்றி இவர் சொல்றதும் இவரை பற்றி அவர் சொல்றதும் மாறி மாறி ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. திரும்ப சசிகலாவும் அந்த பகுதியில் போய் பேசுனாங்க, எடப்பாடி தொகுதியிலே பேசுனாங்க. அவங்களும் திரு செங்கோட்டையன் அவர்களுக்கு ஆதரவாக தான் அவங்களுடைய கருத்துக்களை சில இதை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. திமுகவை டார்கெட் பண்றோம், திமுகவை எதிர்த்து தான் நாங்கள் தேர்தல் பரப்புரை செய்கிறோம், ஆனாலும் எடப்பாடியை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு செங்கோட்டையன் சொல்றாரு. இந்த மோதல் எப்படி பாக்குறீங்க? ரெண்டு பேரும் ஒருத்தர் கல்வி ஊத்துறாங்க, அப்படிதானே? சரி, அப்படித்தானே. செங்கோட்டையை ஆத்துல தூக்கி போட்டாரு, எனக்கு தெரியும், நான் டிவிகள் எல்லாம் போட்டு விட்டுருவேன், அதுக்கு பிறகு நீ கோவில் செட்டிப்பாளையத்தில் நடமாடவே முடியாது அப்படின்னு எடப்பாடி சொல்றாங்க. எடப்பாடி ரூபா கொடுத்துதான் முதலமைச்சர் ஆனாருன்னு இவர் சொல்றாரு. என்கிட்ட பணம் இல்லைங்க, பணம் இருந்திருந்தா நானே முதலமைச்சர் ஆயிருப்பேன்றாரு. இதுல இருந்து என்ன தெரிய வருது? மொத்தத்துல முதலமைச்சர் பதவி விலை பேசப்பட்டிருக்கிறது. அதானே? ஜெயலலிதா அம்மா மரணங்க, எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு அப்படி விலை பேசப்பட்டதா? ஜானகி அம்மா நேச்சுரலா வந்துட்டாங்க, எம்ஜிஆரின் மனைவி வந்தாங்க, அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல, தோத்தாங்க. ஒரு வருஷம் எந்த ஆட்சியும் கிடையாது. ஒரு வருஷம் கழிச்சு தேர்தல் வந்துச்சு, கலைஞர் ஜெயிச்சாரு. இதுதான் 89 வரலாறு. அதுக்கப்புறம் 91 கலைஞர் அடிச்சு டிஸ்மிஸ். அப்புறம் ஜெயலலிதா அம்மா ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா அம்மா ஜெயிச்ச பிறகு முதலமைச்சர் பதவியை பிடிப்பதற்கு ஜெயலலிதா பணம் கொடுத்தார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எந்த காலத்திலையும் வந்ததே கிடையாது. எம்ஜிஆர் பணம் கொடுத்தாருங்கிற குற்றச்சாட்டு வராது, கலைஞர் பணம் கொடுத்தாருங்கிற குற்றச்சாட்டு வராது, ஸ்டாலின் பணம் கொடுத்தாருங்கிற குற்றச்சாட்டு வராது. பணத்தை தனியா செலவு பண்றாங்க, வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்தாங்கன்னு வருமே தவிர முதலமைச்சருக்கு பணம் கொடுத்தாங்கன்னு எப்படிங்க வரும்? வரக்கூடாதுல்ல. அது ரொம்ப கேவலமான விஷயம் இல்லையா? இங்க என்ன வருதுங்க? 2016 ஜெயலலிதா அம்மா மரணம், 2017 பிரச்சனை. கூவத்தூர்ல எல்லா எம்எல்ஏக்களும் இருக்காங்க, கிட்டத்தட்ட 120 பிளஸ் 122 எம்எல்ஏனா இவங்க இப்போ சொல்ற கணக்குப்படி பார்த்தா ஒரு எம்எல்ஏக்கு 2 to 2.5 கோடி ரூபா கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. அப்படின்னா அது ரொம்ப கேவலம் இல்லையா அதிமுகவுக்கு? இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி பணம் வாங்கிட்டு முதலமைச்சர் ஆனாருன்னு குற்றம் சாட்டுறதும், என்கிட்ட பணம் இருந்தா நானே ஆயிருப்பேன்னு சொல்றதும். அப்போ பணம் இருந்தா யார் வேணாலும் ஆயிருக்கலாமா? அப்போ தேவை என்னங்க? 500 crores அவ்வளவுதானே. 500 crores ஒரு ஸ்டேட்டோட ஆளுகிற பொறுப்பு 4 வருஷத்துக்கு ஒருத்தர் கிடைக்க போகுது. யார் வேணாலும் ஆயிருக்கலாம். ஏன்னா அப்போ அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சது சசிகலாமா. அப்ப அவங்களுக்கு தெரிஞ்சது. அப்ப திரு எடப்பாடி பழனிசாமியோட ஆர்குமெண்ட்லயும் நியாயம் இருக்குல்ல சார்? நீங்க ஒன்னும் சும்மா கொடுக்கல பதவி. ஆமா, பணம் கொடுத்துதான். அப்போ நீங்க பணம் கொடுத்து வாங்கக்கூடிய நிலைமைக்கு நீங்க போயிட்டீங்கன்னா அப்புறம் நீங்க என்ன அரசியல் தலைவர்? ஏங்க, உங்களுக்கு ஒரு கட்சியில பெரிய ஆதரவு இருக்கணுங்க, நீங்க ஆயிட்டீங்க, ரைட்டு. இப்போ அதிமுக என்கிட்ட தான் இருக்கு, ரெட்டையில என்கிட்ட தான் இருக்கு. எடப்பாடி கடுமையா உழைக்கிறாருங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் குறைய சொல்லலை. ஆனா எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் பணம் வாங்கிட்டு தான் நீங்க எனக்கு ஆதரவு கொடுத்தீங்கிற குற்றச்சாட்டை சொன்னாலே பணம் கொடுத்ததுங்கிற குற்றச்சாட்டு அவர் பேர்ல வந்துருது இல்ல. பிரைப் என்னங்க? தேர் ஷுட் பி a giver, தேர் ஷுட் பி a taker. ஒருத்தன் கொடுக்கணும், ஒருத்தன் வாங்கணும். அது சைக்கிள் அப்பதாங்க கம்ப்ளீட் ஆகும். பிரைபரி வழக்குகள் நான் நிறைய போயிருக்காங்க, டிஃபென்ஸ் லாயரா. அந்த சைக்கிளை உடைச்சோம் அப்படின்னா வழக்கு டிஸ்மிஸ் ஆயிரும். காரணம் என்னன்னா, கிவர் இல்லாம டேக்கர் கிடையாது, டேக்கர் இல்லாம கிவரால எதுவும் செய்ய முடியாது. பணம் கொடுக்கணும்னு நான் நினைச்சேங்கிறது குற்றமாகாது. பணம் கொடுக்கணும், பரிமாற்றம் இருக்கணும் இல்லைங்களா? அப்போ பணம் கொடுத்தது யார்? பணம் வாங்கியது யார்? எடப்பாடி பழனிசாமி. பணம் வாங்கியது எம்எல்ஏகள். பண குற்றச்சாட்டுக்கு எத்தனை வருஷம் லிமிடேஷன் பீரியட் இருக்கு? ஏராளமான வருடங்கள் இருக்குங்க. நமக்கு ஜெனரல் கிளாஸஸ் ஆக்ட் இருக்கு. அதுல ஒவ்வொரு விதமான குற்றச்சாட்டுகளுக்கும் இத்தனை வருஷத்துக்குள்ள வழக்கு தொடரணும், இத்தனை வருஷத்துக்குள்ள அப்பீல் போடணும்னு நமக்கு ரூல்ஸ் இருக்குங்க, சட்டம் இருக்கு. 2017 பணம் கொடுத்து பணம் வாங்கி ஒருவரை முதலமைச்சர் ஆக்கி இருக்கிறார்கள் அப்படின்னா இன்னைக்கு 2026, 2027 வந்தா கூட 10 வருஷம் தான் ஆகும். இப்பவும் நம்ம வழக்கு தொடரலாமேன்ற. இல்ல, பணம்னு அவரு வெளிப்படையா சொல்லல, பெட்டின்னு சொன்னாரு. அவர்கிட்ட பெட்டி இருந்துச்சு, என்கிட்ட பெட்டி இல்ல. ரெண்டும் ஒண்ணுதானுங்க. பெட்டிக்குள்ள என்ன பழைய நோட்டு புத்தகமா இருக்கு?
சில சூட்கேஸ்கள் ஆனா வந்து அந்த கைமாறப்பட்டன. அந்த அந்த ஈகோ பாலிடிக்ஸ்ல தான் வந்து செங்கோட்டையன் இப்ப தாவேக்காக்கு போய் ஒரு அரசியல் பிரவேசம்லாம் எடுத்திருக்காரா? இல்ல அவர் சொல்றது அதாங்க என்னன்னா, நாங்க வர்ற அடிப்படையே. காலத்துல ம், ம். டீ வாங்கி சொல்லுங்க. குடுப்பாருங்க எடப்பாடி சரிங்க. பழனிசாமி. அது அந்த நாம குற்றச்சாட்டு நாம தவறுங்க. என்ன எல்லாரும் இப்ப செந்தில் பாலாஜி செருப்பே போடாம போயஸ் கார்டன்ல போனதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். எங்க அண்ணாலயே பார்த்துருக்கேன். ஒரு பேண்ட்ட போட்டுக்கிட்டு செருப்பே இல்லாம ரொம்ப பவ்யமா போவாருங்க. இன்னைக்கு எந்த உயரத்துல இருக்காரு அவரு? பழைய கதையெல்லாம் அனலைஸ் பண்ணீங்கன்னா யாரும் தாங்க மாட்டாங்க. அரசியல்ல 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எப்படி இருந்தாரு, இப்ப எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிறத வச்சு நீங்க இன்னைய நிலைமையை ஜட்ஜ் பண்ண போறீங்களா? அப்படின்னா யாருமே தாங்க மாட்டாங்களே. அப்ப எடப்பாடி பழனிசாமி டீ வாங்கி கொடுத்திருந்தா தான் என்ன? அவர் வந்து முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஏங்க அதிமுக வெள்ளி விழா மலர் நான் தாங்க போட்டேன். அவன் ஜெயலலிதாம்மா நீங்க போடுங்க ஒரு பத்திரிகையாளரா ஒரு கட்சியோட வெள்ளி விழா மலர் போட்டா அது எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. எதுக்குங்க நாவலர்லாம் இருக்காரு பெரியவர், அவர் ஒரு மலர் ஒரு மாதிரியா இருக்கும், வேண்டான்னு ரெஃப்யூஸ் பண்ணேன். அப்புறம் வந்து போட்டோஸ் இல்லைன்னா எல்லாத்துக்கும் அவங்க ஆன்சர் வச்சிருந்தாங்க. அந்த மலர்ல பல விளம்பரதாரர்கள், ஒரு விளம்பரதாரர் எடப்பாடி பழனிசாமி. இன்னும் இருக்கு இந்த மலர் காப்பி. அப்ப 98ல விளம்பரதாரரா இருந்தவர் வந்து 2017ல முதலமைச்சர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. அவர் உழைச்சிருப்பாரு, வளர்ந்திருப்பாரு, கட்சியை தன் கைக்குள்ள வச்சிருப்பாரு. அதுவெல்லாம் கேள்வியே கிடையாதுங்க. அரசியல்ல நீங்க இன்னைக்கு என்னவா இருக்கீங்கிறதான் கேள்வி. ஆனால் இங்க என்ன ஆகுதுன்னா ஒருவர் மேல ஒருவர் வந்து குற்றச்சாட்டை வைக்கும் போது 2 பேர் தரப்புமே வந்து அதுல வீக் ஆகும். இதே மாதிரி தாங்க 88 எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு மோரில் விஷம் வைத்து எம்ஜிஆரை கொலை செய்து விட்டார் ஜானகி, நாங்க ஜெயலலிதாமா. 2 தரப்பும் வீக் ஆச்சு. அப்போ அரசியல் ஹீட்டு. இப்போ இவர் வேற கட்சிக்கு போயாச்சு, தாவேக்காவுக்கு போயாச்சு. எடப்பாடியும் அவரை குற்றம் சாட்ட வேண்டியதில்லை, செங்கோட்டையனும் இவரை குற்றம் சாட்ட வேண்டியதில்லை. ஏன்னா குற்றச்சாட்டுகள் மூலமாக 2 தரப்பு வீக் ஆகுது. 2 தரப்பு வீக் ஆகுறது மட்டும் இல்ல, ஒரு தலைவர் மரணம் அடைஞ்சாச்சு, அதுக்கு பிறகு எத்தனையோ அரசியல் மாறுதல் நடந்திருக்கு, அவங்களையும் சேர்த்து நீங்க கொச்சப்படுத்துறீங்க. 2016 தேர்தல்ல எல்லா தொகுதியிலும் ரெட்டைலன்னு ஜெயலலிதாமா அவ்வளவு ரிஸ்கியான முடிவு எடுக்கும்போது அவங்க தண்டனை பெற்றிருந்தாங்க. தண்டனை பெற்று அப்பீல்ல ஜெயிச்சிருந்தாங்க 2014 குன்ஹா கோர்ட்டு. அதையும் தாண்டி தான் ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க. அந்த அந்த குற்றச்சாட்டை திமுக வைத்து தானே வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணுச்சு. மக்களுக்கு தெரியாதா வந்து கோர்ட்ல வந்து தண்டிக்கப்பட்ட குற்றவாளின்னு? அதை அவங்க எடுத்துக்கிடல. ஜனங்க நிறைய நேரங்கள் அப்படி எடுத்துக்கிறது இல்லைங்க. ஊழல் குற்றச்சாட்டையே எடுத்துக்க மாட்டாங்க, சட்ட ஒழுங்கு குற்றச்சாட்டையே எடுத்துக்க மாட்டாங்க. அந்த நேரத்துல எப்படி இருக்கு, லோக்கலான கண்டிஷன் யாரு, யாரு முதலமைச்சர் வேட்பாளராக தகுதி படைத்தவங்க, நம்ம ஊர்ல எம்எல்ஏ ஆகிறதுக்கு யாருக்கு தகுதி இருக்கு, நம்ம லோக்கலா வந்து ஒருத்தர் இருக்கான் அவன்கிட்ட போய் நம்ம முறையிட முடியுமா, இப்படியான பல விஷயங்கள் அதுல இருக்குங்க. அப்போ ஒரு தலைவர் கட்சியை விட்டு போயிட்டாரு, அவர் வேற கட்சியில இருக்காரு, தேர்தல் நிக்கிறாரு, ஜெயிக்கிறது தோக்குறதெல்லாம் அந்த தொகுதி மக்களோட விருப்பம். அதை தாண்டி பழைய குற்றச்சாட்டுகளை வைப்பது எடப்பாடி பழனிசாமி வகிக்கிற பதவிக்கும் அழகல்ல. அப்படி போய் எல்ஓபிங்க முதலமைச்சர் கேண்டிடேட், அது எதுக்கு போய் செங்கோட்டைன்னு பொருட்டாவே சொல்ல வேண்டியதே இல்லைங்களேன்ற. செங்கோட்டைன்னு அவரோட சொந்த கட்சியில எத்தனாவது இடத்துல இருக்காரு தாவேகல? 4வது 5வது இடத்துல இருக்காரு. அதாவது 5வது இடம் தானுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர் கட்சியில எத்தனாவது இடத்துல இருக்காரு? அவர் முதல் இடத்துல இருக்காரு. அப்ப எதுக்கு செங்கோட்டையன் 5வது இடத்துல இருக்க செங்கோட்டையனை பத்தி அவர் கவலைப்பட வேண்டியதே இல்லையே. இப்ப விஜய் பத்தி ஏதாவது சொல்றாரா ஸ்டாலின்? ஏன்? ஏன்னா இதே நீங்க சொன்னீங்கன்னா நம்மளுக்கு அவங்க ஈக்குவல் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல அது பொலிட்டிக்கலா மிஸ் பண்றாங்கன்னு தான் நான் என்னோட தாழ்மையான திருமதி சசிகலாவும் பிரச்சாரத்துல வந்து எடப்பாடிய குற்றம் சாட்டும். சசிகலாவாக இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க கொஞ்சம் கேண்டிடேட் போட்டிருக்காங்க. அந்த கேண்டிடேட் வாங்குற ஓட்டை வச்சு திமுக ஜெயிக்க போகுது. சரி அப்படி சொல்றீங்களா? ஆமா, அதிமுகவோட ஓட்டு கிடையாதுங்க அது. சசிகலாமா கேண்டிடேட் வாங்குற ஓட்டு அதிமுக ஓட்டு கிடையாது. ஆனா அமமுக ஓட்டு இல்லையா அது? நீ ஏன் அமமுக சேர்த்தீங்க? இப்போ சசிகலா வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்க, ஓபிஎஸ் வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்க, எதுக்கு டிடிவி சேர்த்தீங்க? அந்த ஓட்டு வங்கி உதவும், ஓட்டு வங்கி உதவுது தானே. சரி, நம்ம வந்து ஒரு தேர்தலில் தோத்துருக்கோம், ஏன் தோத்தோன்னு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இந்த காரணங்களால தோத்தோன்னு நமக்கு புள்ளி உரம் கிடைக்கும். நம்மகிட்டயே எத்தனையோ எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க அதெல்லாம் சொல்றதுக்கு. அப்போ இவரை சேர்த்துருவோங்க, அதான் நல்லது. ஏன்னா
இவருக்கு இன்னென்ன தொகுதியில இவ்வளவு ஓட்டு இருக்கு, ப்ரூவ்டு ஓட்டு, டிடிவி சேர்த்தாச்சு. அப்ப அந்த பெனிஃபிட் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்லன்றேன். அந்த பெனிஃபிட் கிடைக்காம சசிகலாமா கேண்டிடேட் போட்டாங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்காதே. இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஒன்றும் அண்ணா லாஸ் கிடையாதுங்க, அது ஏற்கனவே அதிமுகவுக்கு விழாத ஓட்டு தானேன்றாங்க. அதிமுகவுக்கு விழாத ஓட்டு, ஆனா உங்க கூட்டணிக்கு விழுந்த ஓட்டு. அப்ப திமுக தானே லாபமா முடியும் அது. இந்த கணக்கு என்ன சசிகலாமாவுக்கு தெரியாம இருக்குமா? சரி, தேர்தலில் வந்துங்க, தமிழ்நாடு தேர்தலில் கடந்த, எனக்கு அவங்களையும் ரொம்ப நாளா தெரியுங்க. அவங்க கணவர் மறைந்த நடராஜன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டு மட்டும் இல்லைங்க, இன்னும் சொல்லப்போனா அவர் பிஆர்ஓ இருந்த காலத்துலேருந்தே தெரியும். எல்லாருமே ஒரு 40 வருஷம் தேர்தல் அனுபவமும் தொகுதி நிலவரமும் தெரிஞ்சவங்க. சசிகலாமானா அவங்க வந்து அதிமுகவோட கடைசி பஞ்சாயத்து வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். அவ்வளவு தூரம் அனுபவசாலி. ஓபிஎஸ் வந்து வேற ஒரு கட்சியில முதலமைச்சரா இருந்து எவ்வளவோ வந்து ஸ்டாலினை திட்டினவர், கலைஞரை திட்டினவர். அவரை வந்து ஸ்டாலின் உள்ள எடுத்துக்க தயாரா இருக்காரு. ஏன்னா ஓபிஎஸ் உங்க கட்சியிலே இருந்தவர், முதலமைச்சரா இருந்தவர், ஜெயலலிதாவுக்கும் க்ளோஸா இருந்தவர், சசிகலாவுக்கும் க்ளோஸா இருந்தவர். ஆனா அவரை நீங்க உங்க கட்சியில சேர்க்க தயங்குறீங்க. இது என்ன அனாலஜி? இல்லைன்னா அவர் திமுக போயிருக்க மாட்டார்லங்க. ஆமா ஆமா. அப்ப ஸ்டாலினுக்கு வந்து தன்னோட தலைமை பேர்ல நம்பிக்கை இருக்கு. ஓபிஎஸ் வர்றதுனால நமக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லைங்க, லாபம் தான் நினைக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமிக்கு தன்னோட தலைமை பேர்ல சந்தேகம் இருக்கு. ஓபிஎஸ் வந்தா நமக்கு போட்டின்னு நினைக்கிறாரு. உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுதா? சசிகலாமா வந்தா தனக்கு போட்டின்னு நினைக்கிறாரு. அப்படிதானே? அதனாலதானே விடுறாரு அவங்க 2 பேரையும். டிடிவி வந்தா எனக்கு போட்டி இல்லைன்னு நினைக்கிறாரு. அந்த இடத்துல இவங்க என்ன பண்றாங்க, டிடிவி வந்தாலும் உனக்கு லாபம் இல்லடான்னு ப்ரூவ் பண்றதுக்கே கேண்டிடேட் போடுறாங்க. அப்ப ஒட்டுமொத்தமா எடப்பாடியை குறி வச்சு தானங்க அந்த கேண்டிடேட் நிக்கிறாங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தலைமையை குறி வச்சு. இல்ல, அது ஒரு ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ் தானே சார்? ரிவெஞ்ச் பாலிடிக்ஸ் தான். பாலிடிக்ஸே ரிவெஞ்ச் தானே. புத்தர்கள், காந்தி, இயேசுக்கள் எல்லாமாங்க இதுல நிக்கிறாங்க அரசியல்ல. இருக்கிறதுல ஒருத்தன் தாங்க நல்லவன், பாவம் அவனுக்கு ஓட்டு போடாதீங்க. மூவின் துக்ளக் படத்துல சோ சொல்லுவாரு, பாவம் பதுதா ரொம்ப நல்லவன், அவனுக்கு ஓட்டு போட்டு வீணா வந்து அவனை தேர்ந்தெடுக்க வச்சு கெட்டவன் ஆக்கிறாதீங்க. நன்றி சார், உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.